ஹாய். ஹாய். என்ன பண்ணுறீங்க? எங்கள் வீட்டில் இன்னைக்கு நைட் சாப்பாடு வந்து கம்பு சேமியா. அதுக்கு தேவையானது என்ன பார்த்துருமா? 5 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சின்ன ஒரு இஞ்சி. இப்போ கருவேப்பிலை என்ன எடுக்கலையா? கருவேப்பிலை நம்ம எடுக்கலாம், அது செய்ய மாதிரி எடுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வெட்டிடலாம். இப்போ நம்ம செஞ்சிடலாமா? இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ தேவையானது என்னன்னு சொல்லிடுறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த வெந்தயம், இது கடுகு வேணும், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு வேணும். நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம உளுந்து போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே வெட்டி வச்சுதான் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை போட்டு வதக்கலாம். இப்போ நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போ இந்த கிளாஸால 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு இவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சேமியா போட்டுக்கலாம். கொதி வந்துட்டு இப்போ நம்ம சேமியா போட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா நம்ம கலரி விட்டுட்டு 5 நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் சிம்மில் போட்டு 5 நிமிஷம். இப்போ நம்ம மூடி நான் வந்து வீட்டில் லீவுக்கு நான் சம்மர் லீவில் எங்கள் அம்மாவுக்கு சின்ன சின்ன வேலை பார்ப்பேன். அதேமாரி நீங்களும் உங்கள் அம்மா உங்களுக்கு வேலையெல்லாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ சாப்பாடு ரெடி. எனக்கு எல்லா சேமியாவுக்கும் சட்னியை விட இட்லி பொடி தான் வச்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு இதான் சாப்பாடு. பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் இருக்கிற கிளிக் பண்ணுங்கள். பாய்.